அதாவது தூக்கம் முதல்ல நமக்கு எவ்வளவு இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம் உடம்புகளில் ஒரு 5 விதமான கழிவு வெளியேற்றம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம நைட்டு தூங்கப்படும் பொழுது அன்று காலையிலிருந்து நடந்த விஷயங்களை ஒவ்வொன்றையுமே பார்த்திங்கன்னா அதை ஆஃப் பண்ணி சப்ரஸ் பண்ணி வெளியேற்றக்கூடிய வேலையை முடிஞ்சால் இரவு குளியல் இது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஏன்னா சூடு இருக்கிறதுனால தானே தூக்கம் வரல. சொல்லுங்கள் சார், இப்போல்லாம் நிறைய பேர் இந்த தூக்கம் வராமல் ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க. ஸோ நைட்டில் ஃபோன்லாம் பார்த்துட்டு அப்போயாவது தூக்கம் வருமா அப்படின்ற மாதிரி மிட் நைட் வரைக்கும் ஃபோன் பார்க்குறாங்க. ஸோ அதே பழகிடுது அவங்களுக்கு தூக்கம் வராதனால. அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? நீங்களே சொல்லிட்டீங்க. மிட் நைட் வரைக்கும் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் தூக்கம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அது உண்மைதான். தூக்கம் முதல்ல நமக்கு எவ்வளவு இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம் உடம்புகளில் ஒரு 5 விதமான கழிவு வெளியேற்றம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த கழிவு வெளியேற்றத்தில் மிக முக்கியமான ஒரு கழிவு வெளியேற்றம் உங்களுடைய தூக்கத்தின் மூலமாக உங்களுடைய ஸ்ட்ரெஸ் அது வெளியேற்றப்படும். அதாவது இன்னைக்கு காலையில் இருந்து நீங்கள் எவ்வளவு பரபரப்பாக இருந்தீங்க, யாருக்கிட்டையெல்லாம் கோவப்பட்டு பேசுகிறீங்க, எதுக்கெல்லாம் நீங்கள் பயந்தீங்க, எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக இன்ற காலையிலிருந்து இரவு வரைக்கும் நடந்த பல குழப்பங்களுக்கு விடிவு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் தூக்கம். ஏன்னா அந்த கழிவுகள்லாம் அந்த குப்பைகள்லாம் அந்த நைட்டு தான் வெளியேற்றப்படும் அப்படின்னு சொல்லுவோம். எங்கே சார் நைட்டு தூங்கும் போது அந்த ஞாபகங்கள்லாம் நைட்டு தான் வருது, தூக்கம் வர மாட்டேங்குது. அதுதான் நைட்டு திரும்பவும் உட்காந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், திரும்பவும் அதே பிரச்சனைகளை, அதே கவலைகளை, அதே பயத்தை, அதே குழப்பத்தை நைட்டும் படுத்து உள்ள யோசிச்சுக்கிட்டே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் வருது. சரிங்களா? ஆனால் நம்மளுடைய மூளையில் பார்த்தீங்கன்னா மறதி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கொடுத்துக்கிறாரு பாருங்க இறைவன். ஆமாம், அது உண்மையிலேயே அது கொடுக்கலன்னா எப்படி இருக்கும் அப்படின்னம்னா அவ்வளோதான். ஏன்னா இப்போ லைட்டாக கொஞ்சோண்டு ஞாபகம் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா நம்ம உறவுகளுக்குள்ள நிறைய சண்டை விரிசல்களை உண்டு பண்ணுது இல்லையா? ஆமாம், உன் கல்யாணத்துக்கு என்ன பண்ண, என் பேரை முன்னாடி போடலை, இதுக்கு முன்னாடி கூப்பிடலை அப்படின்னு நான் 5000 ரூபா மை வச்சேன், இந்த தடவை எனக்கு கம்மியாக வச்சிருக்கேன் இல்லையா? இந்த மாதிரி அதுவே இது பண்ணுது. அதே ஞாபக சக்தி இன்னும் ஃபுல்லாக இருந்து மறதியே இல்லை, நீங்கள் லைஃப் டைம் உங்களுக்கு ஞாபக மறதியே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் எப்படி இருக்குன்னா சுத்தமாக நம்மளால் தூங்கவே முடியாது. சரிங்களா? அந்த மறதின்ற ஒரு விஷயம் நம்ம அந்த தூக்கத்தின் மூலமாக நிறைய விஷயங்களை, காலையில் நடந்த விஷயங்களை மறக்கப்படுது. ஒரு செல்ஃபோன் காலையிலேருந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம பார்த்திங்கன்னா அதில் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறோம், வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறோம், மெசேஜ் அனுப்புகிறோம். உள்ளே பார்த்தா அப்படியே நிறைய அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஓப்பன்லேயே வச்சுருக்குறோன்னு வச்சுங்களேன். அதை நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா அது ஒவ்வொன்றா என்ன ஆகும், ஒவ்வொரு ஆப்பாக அப்படியே ஆஃப் ஆகிட்டே வரும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு செல்ஃபோனில் கூட அந்தளவுக்கு தெரியாது. ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுங்க. சிஸ்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறீங்க. சரிங்களா? ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறீங்க. சரிங்களா? அதாவது ஒரு கோரல்ரா, நீங்கள் உங்களுடைய எடிட்டிங் சாஃப்ட்வேர், ஃபோட்டோஷாப் எல்லாமே எடிட் வச்சுருக்கீங்க. இப்போ போய் அதை போய் சடன் பண்ணால் என்ன ஆகும், ஒவ்வொன்றா முதல்ல ஆஃப் பண்ணுறதுக்கு கேட்கும். அப்படி தானே? இதை ஆஃப் பண்ணிடவா, இதை சேவ் பண்ணிட்டீங்களா கேட்குங்களா? அது மாதிரி ஒவ்வொன்றா ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தான் அது பார்த்தீங்கன்னா அப்படியே சடன் ஆகும். அது மாதிரி நம்ம நைட்டு தூங்கப்படும் பொழுது அன்று காலையிலிருந்து நடந்த விஷயங்களை ஒவ்வொன்றையுமே பார்த்திங்கன்னா அதை ஆஃப் பண்ணி சப்ரஸ் பண்ணி வெளியேற்றக்கூடிய வேலையை உள்ள மறைமுகமாக பண்ணுது. ஆனால் நம்ம அதையே பிரச்சனைக்குள்ள ஒரு விஷயமாக நம்ம மாற்றிக்கிறோம். இதுக்கு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அவங்க பாடி பயங்கர ஹீட் இருக்குங்க. நைட்டு சரியாக தூக்கம் இல்லை அப்படின்னா அவங்க பாடி பாருங்கள் அதிகப்படியான ஹீட்டாக இருக்கும். ஹீட்டாக இருக்கிறதுனால தூக்கம் வரலைன்ற ஒரு பிரச்சனை வரும். தூக்கம் நைட்டு ஃபுல்லாக தூங்கலைனாலும் மறுநாள் காலையில் பாடி பயங்கரமாக ஹீட்டும் ஆயிரும். சரிங்களா? அப்போ நல்ல வெப்பத்தை தணிக்க நல்ல தூக்கம் வருங்க. ஓகேங்களா? அதனால் இந்த இரவு தூக்கம் அப்படின்றது நம்மளை ஒரு ஃபுல் சார்ஜ் ஏற்றுறதுக்கு சமம். ஏன்னா ஒரு செல்ஃபோனை ஃபுல் சார்ஜ் ஏற்றணும் அப்படின்னோம்னா எவ்வளோ சூப்பராக நம்ம அதில் நல்ல ஸ்பீடாக எல்லாம் இயங்க முடியும்ல. ஆனால் சார்ஜ் இறங்க அது வீக் ஆகிடும் இல்லையா? ஆமாம், அது மாதிரி நம்மளுடைய பாடியில் ஃபுல் டைம் சார்ஜ் ஏற்றுறது இந்த இரவு தூக்கம் அப்படின்றது. இதுக்குள்ளே நம்ம நைட்டு படுக்கப்படும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் தேவையில்லாத இன்று காலையில் நடந்த சம்பவங்கள், அது நெகட்டிவான விஷயங்களை திரும்ப நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு வரும் பொழுது
அது வந்து இன்னும் நீண்ட நேரம் தூக்கத்தை வந்து நமக்கு வந்து கெடுக்குது. அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி இளைஞர்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து செல்ஃபோன் பயன்படுத்த ஆரம்பிச்சு நிறைய மெசேஜை நாங்கள் அப்போ தான் படிக்கிறோம், நிறைய வாட்ஸ்அப் வந்ததை அப்போ தான் பார்க்குறோம், நிறைய ஃபேஸ்புக்கு, நிறைய யூடியூப்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, உள்ளே போயிட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் முழிச்சுக்கிட்டு வந்துட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 மணி 10 மணி எந்திரிக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அது மிகப்பெரிய தவறு. இரவு தூக்கத்துக்கு முதல்ல நம்ம தயாராகணும். எப்படி நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கு வந்து காலையில் எந்திரிச்சு பல்லு விளக்கி சாப்பிட்டு குளிச்சுட்டு நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்களோ அது மாதிரி தூக்கத்துக்கும் ஒரு சில விஷயங்களை நம்ம தயாராகணும். ஆனால் அப்படி இல்லை, எல்லா வேலையும் முடிச்சு அப்படியே தூக்கி சாப்பிட்ட சாப்பாடு தட்டை கூட அப்படியே நகட்டி வச்சு அப்படியே படுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இல்லையா? தூக்கத்துக்கு நீங்கள் தயாரானீங்களா? அதற்குரிய மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்களா? சரிங்களா? அதற்கு நீங்கள் தயாராகிட்டீங்கன்னா இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு முதல்ல நீங்கள் தயாராகிற மாதிரி முதல்ல நம்ம கொண்டு வரணும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு முடிஞ்சால் இரவு குளியல் இது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஏன்னா சூடு இருக்கிறதுனால தானே தூக்கம் வரல. சரிங்களா? அப்போ இரவும் ஒரு குளியல் இது நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலை மாலை 2 வேளை குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயமாக வச்சுருந்தாங்க. சரிங்களா? உடம்புல அழுக்கு போகணுன்னு தான் குளிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது உடம்புல அழுக்க போக்குவதற்காக குளியல் கிடையாது, உடம்பில் இருக்கக்கூடிய வெப்பத்தை வெளியேற்றுவதற்காக குளியல். அப்போ இரவு முழுவதும் நீங்கள் தூங்கி இருக்கப்படும் பொழுது குளிர்ச்சியாக இருப்பீங்க, காலையில் திடீர்னு வெயிலுக்குள்ளே போகிறீங்க அப்படிங்கும் பொழுது வந்து உடம்புல டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு குளிச்சு அதை நியூட்ரல் பண்ணிட்டு போகிறீங்க. காலையிலேருந்து நீங்கள் வெயில்லையோ அல்லது வெளியில் ஏசி ரூம்லையோ ஏதோ ஒரு ஒர்க்கு போய் முடிச்சுட்டு வரீங்க, அப்போ உங்கள் உடம்பை திரும்ப நியூட்ரல் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கினா எப்படி இருக்கும்? அப்போ இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு வெதுவெதுப்பான தண்ணி, சரிங்களா, அதில் நீங்கள் குளியல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும். நைட்டு பச்சை தண்ணியில் குளிச்சிங்கன்னா இன்னும் சுறுசுறுப்பாக ஆக்டிவ் ஆயிடுவீங்க, பயங்கர எனர்ஜி ஆயிடுவீங்க. அப்போ வெதுவெதுப்பான கொஞ்சம் சுடு தண்ணி, ஓவர் சூடு தேவையில்லை, வெதுவெதுப்பான சுடு தண்ணி, இதுவும் நம்ம பாடியை நியூட்ரல் பண்ணுங்க. அப்போ இது வந்து தூக்கத்துக்கு நம்ம முதல்ல தயாராகணும். அந்த மனநிலைக்கே தயாராகலையே, சரிங்களா? படுக்க போனோம்னா செல்ஃபோன் பார்க்கன்றதுக்கு மட்டும் நம்ம தயாராகிறோம். சரிங்களா? சார்ஜை போட்டோமா, ஹெட்ஃபோனை எடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லி அதுக்கு தயாராகணும். அப்போ அது நம்ம அந்த மாதிரி போகக்கூடாது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம உடல்நிலையை தயார் பண்ணணும், அதை நியூட்ரல் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் படுத்திருக்கப்படும் பொழுது கடப்படன்னு உள்ளே அரைக்கிற மிஷின் அரைச்சா உங்களுக்கு தூக்கம் வருமா? வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உணவை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கட் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நமக்கும் தெரியும், கேள்விப்பட்டுக்கிறோம், நல்ல விஷயம் தாங்க. ஆனால் கடைபிடிச்சிருக்கோமானா இல்லை, கடைபிடிச்சு தான் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அப்போ இரவு தூங்குவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உணவை கட் பண்ணி தூக்கத்திற்கு நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் முதல்ல. சரிங்களா? இந்த மிஷினுக்கு வேலை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இல்லைன்னா அரைக்கிற மிஷின் ஒரு பக்கம் அரைக்கிற வேலையை பண்ணப்படும் பொழுது எப்படி உங்களுக்கு தூக்கம் வரும் இல்லையா? உள்ளுக்குள்ளே நம்ம சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் மாற்றுங்க. ஓகே, ஒன்று. அப்போ ஃபஸ்ட்டு தூக்கத்துக்கு தயாராகும். அதுபோல் நம்ம படுக்கக்கூடிய அந்த படுக்கை அறை எப்படி இருக்கணும், அந்த பெட்ஷீட் எப்படி இருக்கணும், அதை வந்து டெய்லி வந்து துவைச்சிங்களா, இல்லை வாரத்தில் 2 நாளாவது துவைச்சிங்களா பாருங்கள். அது பாடு கிடக்கும் மாத கணக்கில். நீங்கள் படுத்திருக்கப்படும் பொழுது உங்களுடைய வேர்வை, உங்களுடைய அழுக்கு, அது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு நாள் படுத்திருந்து உங்களுடைய தாட்ஸில் என்னெல்லாம் போடுறீங்களோ, அதாவது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் போடுறீங்க, நல்ல விஷயங்களும் போடுறீங்க நீங்கள் படுக்கையில், அப்படி வச்சுங்களேன், இது எல்லாமே உங்கள் தலையணையில் போய் பதிவாயிருக்கும். ஏன்னா இது ஒரு எனர்ஜி வடிவத்தில் பதிவாயிருக்கும். நீங்கள் திரும்ப போய் படுத்த உடனே அதுதான் உங்களை திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணும். சரிங்களா? ஆமாம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த போர்வை, பெட்ஷீட்டு, தலையணை உரை இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாரத்தில் 2 நாளாவது நம்ம வந்து துவைச்சி அதை திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அதை அயன் பண்ணி நல்ல வெயிலில் காய வச்சு துவைச்சி நம்ம வந்து பயன்படுத்தப்படும் பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களை திரும்பவும் நியூட்ரல் பண்ண மாதிரி ஒரு சூழலை அந்த பெட்ஷீட்டு, தலையணை வந்து நமக்கு வந்து கொடுத்துரும். பண்ணுறோமா பார்த்தீங்களா? கிடையாது. பெட்ரூம் இருக்குது, அவ்வளோதான். அதை எத்தனை நாளைக்கு கூட க்ளீன் பண்ணோம்னா கூட தெரியாது, இல்லை அந்த பெட்ஷீட்டை எத்தனை நாளைக்கு கூட துவைச்சோம்னே தெரியாது. இல்லை அப்படி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி நிறைய பேர். இதை முதல்ல மாற்றுவோம். அதான் தூக்கத்திற்கு முதல்ல தயாராகும் அப்படின்னு. ஓகே. அதுக்கப்புறம் இந்த நீங்கள் படுக்கப்படும் பொழுது செல்ஃபோன் உங்கள் பக்கத்தில் வரவே கூடாது. இது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, நிறைய பேருக்கு அட்வைஸும் பண்ணிக்கிறாங்க, பட் அவங்களும் கூட கடைபிடிக்கிறதுலன்னு சொல்லி சொல்லலாம் இல்லையா? செல்ஃபோனை நீங்கள் வந்து டிஸ்டன்ஸாக வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? இது மாதிரி சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கப்படும் பொழுதே இயல்பாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனேலாம் தூக்கம் வந்துடாது. ஏன்னா பல மாதங்களாக பல வருடங்களாக தூக்கம் இல்லாத பிரச்சனைகள்லாம் உடனே வந்துடுமா? இதை நீங்கள் பழக்கப்படுத்தப்படும் பொழுது படிப்படியாக என்ன ஆகும்னா உங்களுடைய அந்த விழிப்பு நேரம் வந்து பார்த்திங்கன்னா குறையும். நீங்கள் 12 மணி வரைக்கும் முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்போ தான் தூக்கம் வருது. அடுத்து 11 மணிக்கெல்லாம் உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சோம். இன்னும் கொஞ்சம் நாள் கடைபிடிக்கப்படும் பொழுது 10:30க்கெல்லாம் தூக்கம் வந்துடும். இன்னும் கொஞ்சம் நாள் கடைபிடிக்கப்படும் 10 மணிக்கெல்லாம் தூக்கம் வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக திரும்ப உங்களுக்கு ரொட்டீன் லைஃப் ஒரு 9:30 10 மணிக்கெல்லாம் தூக்கம் வந்துடும்ன்ற ஒரு நிலை ஒரு சில வாரங்களில் ஒரு சில மாதங்களில் உருவாயிடும்.
இந்த மாதிரி எளிமையாக நம்ம வந்து கடைபிடிச்சு தூங்கலாம். ஓகே சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். பட் என்னதான் பண்ணாலும் வந்துட்டு அந்த அந்த மைண்ட், அந்த டென்ஷன், அந்த ஸ்ட்ரெஸ் வந்து போக மாட்டேங்குது சார். அதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட சொல்யூஷன் இருக்கா? நிச்சயமாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸு போனால் தான் நல்ல தூக்கம் வரும். பட் அதுக்கு தான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சைக்காட்டிக் மெடிசன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சைக்காட்டிக் மெடிசன்ஸ் என்ன ஆயிடுது அப்படின்னா நம்மளை வந்து சப்ரஸ் பண்ணிடுது. கடைசியில் பார்த்தா அந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டும் திரும்ப 12 மணி 2 மணி வரைக்கும் முழிச்சுக்கிட்டு இருந்து தேவையில்லாத தாட்ஸை போட்டுட்டு இப்போ திரும்ப காலையில் எழுந்திரிச்சு அப்படியே சொக்கு எடுத்துக்கிட்டே இருக்குதுங்க. நைட்டு வந்து நான் வந்து தூக்க மாத்திரைகள் சாப்பிட்டதுனால காலையில் ஃபுல்லாக அப்படியே சொக்கு எடுத்துகிட்டே இருக்குதுங்கன்ற ஒரு நிலைக்கு போகிறாங்க. இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம்தான். பட் தாங்க முடியாத ஒரு துக்கம், தாங்க முடியாத ஒரு கவலையில் நீங்கள் தாக்கப்படும் பொழுது உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்ட்ராங்காக பதிஞ்சு உங்களை தூக்கம் இல்லாமல் கொண்டு போகும் பொழுது, இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் பொழுது நீங்கள் ஒரு சைக்காட்டிக் மருத்துவரை பார்த்து நீங்கள் அந்த சமயத்தில் மருந்து மாத்திரைகள் எடுத்திருப்பீங்க. ஆனால் அதை படிப்படியாக எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவரோட ஆலோசனையின்படியே படிப்படியாக குறைச்சிக்கிட்டு வந்திருக்கணும். பட் ஆனால் இதை சாப்பிட்டா தாங்க தூக்கம் வருதுன்னு நீங்கள் மைண்ட் செட் ஆகிட்டு என்ன பண்ண வருஷ கணக்கில் போயிட்டீங்க. ஓகேங்களா? ஆமாம். இதற்கு நம்மளுடைய முன்னோர்கள் சில மூலிகை மருந்துகளை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. அதை அவங்க வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்தி வைக்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை நல்லா ரிலீஸ் பண்ணிடும். ரிலீஸ் பண்ணி நல்லா தூக்கம் வருங்க. அப்போ நம்மளுடைய மனதில் பதிவாகியுள்ள தேவையில்லாத கழிவுகளை, அதாவது நம்மளுடைய எண்ண கழிவுகளை வெளியேற்றி நல்ல தூக்கம் வந்து நல்லா உறங்கணுமா, அதுக்கு ஈஸியான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது ஜாதிக்காய், மாசிக்காய், இந்த ஜாதிக்காய் பவுடர் மாசிக்காய் பவுடரும் ஈக்குவல் ரேஷியோ வாங்கிக்கோங்க. ஒரு 50-50 கிராம் பாக்கெட் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. அதை ரெண்டையும் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. டெய்லி நைட்டு படுக்கும் பொழுது ஒரு 1/4 ஸ்பூன், அவ்வளோதான், ஒரு 1/4 ஸ்பூன் வெதுவெதுப்பான தண்ணி, வார்ம் வாட்டரில் ஒரு 1/4 ஸ்பூன் இந்த பவுடரை வந்து அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு படுங்க. எப்படி உங்களுக்கு தூக்கம் வருதுன்னு பாருங்கள். ஸ்ட்ரெஸ் எல்லாம் செம்மையாக ரிலீஸ் ஆகும். காலையில் அப்படியே புத்துணர்ச்சியாக புதுசாக எந்திரிச்ச மாதிரி இருக்கும். பல தாட்ஸ் உங்களுக்கு மறந்தே போயிருக்கும். அதாவது தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே மறந்து போயிருக்கும். ஏன்னா நல்ல தாட்ஸ் எல்லாம் மறந்து போகணும், பயப்பட தேவைன்னா. நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் மறந்து போயிருக்கும். நல்ல ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிருப்பீங்க, டீப் ஸ்லீப் போயிருப்பீங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். சூப்பர் சார். அதாவது தூக்கமின்மை ப்ராப்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு ஒரு சூப்பரான வந்து ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஸோ நிச்சயமாக நேயர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பதிவுக்கு வந்து ஒரு லைக்காக போட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி சார்.